ஒருத்தன் தன்னுடைய கடன் பிரச்சனையை தரகர்கிட்ட சொன்னான். பொன் பார்க்கக்கூடிய தரகர் என்ன பண்ணார் அப்படின்னா, சரிப்பா அதுக்கு கரெக்டான ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு நான் வந்து பார்த்து தரேன் அப்படின்ட்டு போயிட்டார். அப்போ அவன்கிட்ட தகவல் சொன்னார், தம்பி நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே ஒரு ஃபேமிலி இருக்குது, அதனால் நீ வந்து பாரு அப்படின்னாரு. இவனும் போனான். பொண்ணோட அப்பா சொன்னார், எனக்கு 3 பொண்ணுங்க இருக்குது, இளைய பொண்ணை கல்யாணம் பண்ணினா உனக்கு 2 லட்ச ரூபா தரேன், அவளுக்கு வயசு 20. அதே மாதிரி நடு பொண்ணை நீ கல்யாணம் பண்ண அப்படின்னா அவளுக்கு நான் வந்து 4 லட்ச ரூபா தரேன், அவளுக்கு வயசு 22. 3வது பொண்ணு பெரிய பொண்ணை நீ கல்யாணம் பண்ண அப்படின்னா அவளுக்கு நான் வந்து உனக்கு வரதட்சணையாக ஒரு 5 லட்ச ரூபா தரேன் அப்படின்னாரு. இவன் யோசனை பண்ணி பார்த்தா, நமக்கு இருக்கிற கடனுக்கு 3 பொண்ணுங்களையும் கட்டிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு பொண்ணோட அப்பாட்ட இப்படி கேட்டான், 60 வயசில் உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குமா? பொண்ணோட அப்பா அரண்டே போயிட்டாரு. எங்கன்னா 60 வயசில் பொண்ணை கேட்குறேன் அப்படின்ட்டு. ஒரு வயசான அம்மா பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க ஃபாரின் போகிறதுக்காக. அப்போ அந்த பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்த போலீஸ் அதிகாரி அந்த அம்மா வீட்டுக்கு வந்து பார்த்தாப்புல, என்னம்மா நீங்கள் ஒருத்தர் தான் இருக்கீங்களா அப்படின்னு. ஆமாங்க ஒருத்தர் தான் இருக்கிறேன் அப்படின்னு. அப்போ தட்டு நிறைய முந்திரி பருப்பு இருந்துச்சு. அவர் எடுத்து 2 வாயில் விட்டு, இன்னும் முந்திரி பருப்புலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னாரு. ஆமாம் தம்பி, என் மகன் வந்து எனக்கு முந்திரி பருப்பில் சாக்லேட் வந்துட்டு அனுப்புவான், அந்த முந்திரி பருப்பை சுற்றியும் சாக்லேட் இருக்கும், எனக்கு பல் இல்லையா அதனால் சாக்லேட்டை மட்டும் சப்பிட்டு வெறும் முந்திரி பருப்பை மட்டும் அப்படியே வச்சிருவேன் அப்படின்னு. அந்த முந்திரி பருப்பை சாப்பிட்ட போலீஸ்கார் அரண்டே போயிட்டார். ஒரு ஊரில் வயசான நல்ல புத்திசாலியான கிழவர் ஒருத்தர் இருந்தார். அந்த கிழவனுக்கு என்ன வேலைன்னா விவசாயம் பண்ணுறது தான் வேலை. கிழவனும் கிழவியும் வந்துட்டு விவசாயம் பண்ணி அவங்க வீட்டில் அவங்களால முடிஞ்ச அளவு என்னென்ன சொத்துக்கள் இருக்கோ எல்லாமே சேர்த்து வச்சுருந்தாங்க. அப்போ ஒரு நாள் கிழவி வந்து வெளியூருக்கு போயிட்டாங்க. இந்த பாருங்க, நான் வந்து கல்யாணத்துக்கு போகிறேன், நீங்கள் மட்டும் தோட்டத்தை பார்த்துக்குங்க, தண்ணி நல்லா கரெக்டாக பாய்ச்சி விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அட்வைஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து வெளியூர் போயிட்டாங்க. 1 வாரம் ஆகும் அப்படின்னு. சரி ரைட்டு. இந்த கிழமை ஒவ்வொரு நாளும் பார்க்க போகும்போது வீட்டில் உள்ள சாமான்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிட்டே வந்தது. இந்த கிழவருக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது, ஏன் இப்படி வீட்டில் உள்ள சாமான்கள்லாம் குறையுது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு டவுட் வந்துட்டுது. ஒரு நாள் அவர் என்ன பண்ணார், அப்படியே பார்க்கும்போது ஒரு திருடன் மூட்டை மூட்டையாக கட்டிட்டு போகிறத பார்த்துட்டாரு. பார்த்துட்டு இந்த திருடன் எங்கே போகிறான்னு சொல்லி அவனுக்கு தெரியாமையே ஃபாலோ பண்ணியே போனார். அப்போ அந்த திருடன் வந்து கடைசியாக வந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சான். அவன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு திங்ஸ் எல்லாம் வந்து இறக்கி வச்சான், திருடிட்டு வந்த பொருளெல்லாம் இறக்கி வச்சான். அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்த அந்த கிழவனுக்கு ஒரே அதிர்ச்சி. என்னடான்னு பார்த்தா, இந்த தாத்தா என்னென்ன பொருளெல்லாம் வீட்டில் வச்சுருந்தாரோ அதெல்லாம் தூக்கிட்டு வந்து திருடிட்டு அவன் வீட்டில் வச்சுருக்கிறான். வச்சுட்டு திருடன் பாட்டுக்கு வெளியே கிளம்பிட்டான். தாத்தா என்ன பண்ணிட்டாரு, உள்ளே ஒரு கட்டில் போட்டு படுத்துட்டாரு. படுத்த உடனே வெளியில் போயிட்டு வந்து திருடன் கேட்டான், யோ யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு. நான் யாரா, நான் தான் இந்த வீட்டுக்கு வந்துட்டு சொந்தக்காரன், நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்டார். யோ இந்த வீடு என்னோடது, நீ எப்படியா சொந்தக்காரன் அப்படின்னு. உடனே அந்த கிழவன் சொன்னார், என் வீட்டு பொருளெல்லாம் தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுட்டா அப்போ எனக்கு என்னங்க வேலை, அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னாரு. உடனே இவன் பார்த்தா, ஆஹா கிழவன் புத்திசாலி கிழவனாக இருக்கிறான், நம்ம வீட்டை வேற வந்துட்டு ஆட்டையை போட்டுருவோம் போல இருக்குது, எதுக்கு வம்புன்னு சொல்லி இருக்கிற திங்ஸ் எல்லாம் அங்கேயே கொண்டு போய் வச்சுட்டான். ஒரு பிஏ படித்த பட்டதாரி இளைஞன் வேலை தேடி ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா பக்கம் அலைஞ்சு தெரிவிச்சிட்டு இருந்தான். அப்போது திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு மயக்கம் வந்துட்டுது. மயங்கி விழுந்தான். அவன் மயங்கி விழுந்த இடத்துல ஒரு சர்க்கஸ் கம்பெனியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஓடியாந்து இவனை வந்து தண்ணியில் சுட்டு காப்பாற்றினாங்க. என்னப்பா என்னாச்சு, ஏன் இங்கே திடீர்னு வந்து மயங்கி விழுக்கிற அப்படின்னு சொல்லி சர்க்கஸ் கம்பெனியுடைய மேனேஜர் வந்து அவங்ககிட்ட கேட்டார். அப்போ அவன் கேட்கும்போது அவன் பதில் சொன்னான், ஐயா இந்த மாதிரி நான் வந்து பிஏ வரை படிச்சிருக்கேன், எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, நான் எல்லா பக்கம் வேலைக்கு அப்ளிகேஷன் பண்ணியிருந்தேன், பட் ஆனால் ஒருத்தருமே நீ இன்டர்வியூ கூட கூப்பிடல சார், அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, குடும்ப சூழ்நிலையும் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்குது சார், பணம் எனக்கு நிறைய தேவைப்படுது சார் அப்படின்னா. இவனுடைய பரிதாப நிலையை பார்த்த மேனேஜரு, தம்பி எங்ககிட்ட உன்னோட தகுதிக்குண்டான வேலை எதுவுமே இல்லை,
ஆனால் நாங்கள் ஒரு யோசனையில் இறங்கியிருக்கிறோம். அதாவது என்னென்னா, எங்ககிட்ட ஒரு கரடி இருந்துச்சு. அந்த கரடி வந்து பார்த்தேன் அப்படின்னா நிறைய வருமானத்தை கொடுத்துட்டு இருந்துச்சு. அந்த கரடி அவ்வளோ தூரம் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிச்சு. சமீப காலத்தில் அது இறந்துருச்சு. அதனால் அது மாதிரி வேஷம் போட்டு உன்னால் நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கேட்குறாங்க. கண்டிப்பாக நடிக்கிறேன் சார் அப்படின்றாங்க. உடனே அந்த கரடி என்னென்ன பண்ணுச்சோ எப்படி எப்படிலாம் இருந்ததோ அதனுடைய வீடியோலாம் வந்து நாங்கள் போட்டு காட்டுறோம், நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோடனே இவனும் பார்க்குறான். பார்த்துட்டு ஓகே சார், நான் நாளையிலேருந்து வேலைக்கு ஜாயின் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ஜாயினும் பண்ணிடுறான். பண்ணோடனே இவன் கரடி எந்தெந்த மாதிரி பண்ணுமோ எல்லா ஆக்ஷனும் பண்ணுறான். எல்லா இதுவும் பண்ணவும் மக்கள் வர அதிகமாக கூட்டம் வர ஆரம்பிக்குது. அதிகமாக லாபமும் அந்த சர்க்கஸ் கம்பெனி வந்து எடுக்கிறாங்க. அப்போது சர்க்கஸ் மேனேஜர் வந்து இவனை பார்த்து சொல்கிறார், தம்பி, உண்மையாலுமே ஒரு கரடி இருந்து எங்களுக்கு வருமானத்தை கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீ வந்து வருமானத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கப்பா, சூப்பராக எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் அப்படியே வந்து போகவும் ஒரு நாள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த சர்க்கஸ் கம்பெனி வந்து அந்த ஊரில் கடைசி நாள் அப்படின்றனால வருமானத்தை அதிக அளவு ஈட்டணுன்ற நோக்கத்தோட ஒரு விளம்பர பலகையை வச்சுறாங்க. என்னென்னா, கரடியும் சிங்கமும் நேரடி இவன் கூண்டுக்குள்ளே இருக்கிறனால இவங்கிட்ட அந்த தகவல் போய் சேருது. இந்த மாதிரி கரடியும் சிங்கமும் நேரடி மோதல்னு சொல்லி விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்களே, உனக்கு தெரியாதா அப்படின்றாங்க. இவன் ஆச்சரியப்பட்டு கேட்குறான், என்னடா அது கரடி சிங்கம் நேரடி மோதல்? இவனுக்கு அப்படியே திடுக்கிட்டது. ஏன்னா நேரடி மோதல்லாம் நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லையே, இப்படி வந்து மாட்டிட்டோமே அப்படின்னு. இவனு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீ காப்பாற்றுங்கன்னு கூண்டுக்குள்ளேருந்து கத்துறான். யாரும் இன்னும் கேட்குற மாதிரியே, நான் சரியாக சாப்பிடலை, சரியாக தூங்கலை, என்ன பண்ணுறதுனே இவனுக்கு தெரியலை. அப்போ அந்த போட்டியினுடைய நாளும் ஒரு பக்கம் கரடியை கூட்டிகிட்டு வராங்க, இன்னொரு பக்கம் சிங்கத்தை கூட்டிகிட்டு வராங்க. இப்போ கரடியை கூட்டிகிட்டு வந்தோடனே கரடியை விட்டுட்டாங்க, சிங்கத்தையும் அதே மாதிரி விட்டுட்டாங்க, கூண்டுக்குள்ளே அடைச்சிட்டாங்க. இப்போ சுற்றி எல்லா மக்கள் உட்காந்துட்ருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே பயந்து போய் அப்படியே வந்து சிங்கத்தை பார்த்து அப்படியே பயப்படுறான். ரொம்ப பயந்து போய் நிற்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ஏன் இப்படி இத்தனை பேர் நம்மளை சூழ்ந்துருக்காங்க, ஒருத்தர் கூட நம்ம காப்பாற்ற வர மாட்டாங்களா அப்படின்ட்டு. அப்போ சிங்கமும் அந்த கர்ஜனையோட முன்னாடி வந்து பாயுது. பாஞ்சோடனே சிங்கம் வந்து சொல்லிச்சான், பயப்படாத, நீ வந்து பிஏ படிச்சிருக்கிற, அதனால் உனக்கு கரடி வேஷம் கொடுத்தாங்க. நான் வந்து எம்ஏ படிச்சிருக்கிறேன், அதனால் எனக்கு சிங்க வேஷம் கொடுத்துருக்குறாங்க.